அறிவியல்வாதிகள் கேட்கும் கேள்வி இதுதான். 160 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிரிந்த கண்டத்தில் எப்படி பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்க முடியும்? நியாயமான கேள்விதானே? அப்படியென்றால் குமரி கண்டம் பொய்யா? இத்தனை காலம் நாம் நம்பியது எல்லாம் கட்டுக்கதையா? இல்லை. இங்கேதான் நாம் அறிவியலை இன்னும் ஆழமாக பார்க்க தவறுகிறோம். லெமூரியா என்ற கண்டம் பொய்யாக இருக்கலாம். ஆனால் குமரி நிலம் என்பது 100% உண்மை. அது டெக்டோனிக் பிளேட்களால் உருவான கண்டம் அல்ல. அது கடல் மட்ட உயர்வால் காணாமல் போன ஒரு மாபெரும் நிலப்பரப்பு. இதை நிரூபிக்க ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. பூம்புகார். சிலப்பதிகாரம் சொல்லும் காவிரி பூம்பட்டினம். தேசிய கடலியல் நிறுவனம் பூம்புகார் கடற்பகுதியில் நடத்திய ஆய்வில் கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் 23 மீட்டர் ஆழத்தில் மனிதர்கள் கட்டிய ஒரு மிகப்பெரிய யூ வடிவ கல் அமைப்பை கண்டுபிடித்தார்கள். இயற்கையாக கற்கள் அப்படி அமைய வாய்ப்பில்லை. அது ஒரு துறைமுகத்தின் எச்சமாக இருக்கலாம். மிக முக்கியமாக அங்கே கடலுக்கு அடியில் உறைக்கிணறுகள் கிடைத்துள்ளன. உறைக்கிணறு என்பது நன்னீருக்காக, அதாவது குடிநீருக்காக பயன்படுத்துவது. உப்பு கடலுக்கு நடுவில் எதற்கு நன்னீர் கிணறு? விடை எளிது. ஒரு காலத்தில் அந்த இடம் நிலமாக இருந்தது.